அன்புள்ள சகோதர சகோதரிகளை உங்களால் வருகிற காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குருவானவர் பட்டம் பெறும்போது அந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். அன்று பாராட்டுகள் பெறுவார், எத்தனை பேர் கை கொடுப்பாங்க. அன்று அவர் தான் நடுவில் நிற்பார். அப்ப மகிழ்ச்சியான நாள் இல்லைன்னு சொல்ல. அதன் பிறகு நாட்கள் நகர்ந்து போகும். ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் நகர்ந்து போக 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 அதுக்கு மேலே பாராட்டுலாம் வராது. பாராட்டு வராது, கை கொடுக்கறது ஒன்றும் இருக்காது. அதோட அவர் வேலையில் இறங்கிடுவார், பணியில் இறங்கிடுவார். பணியில் இறங்கும் போது தான் தெரியும் குருத்துவம்லாம் என்னதுன்னு. குருத்துவத்தோட அந்த ஆழம், அந்த பணியாகப்பட்டது. ஏன்னா மக்களை சந்திக்கணும், திருப்பலி நிறைவேற்றணும், இங்கே போகணும் அங்கே போகணும், நோயாளிகளை பார்க்கணும், போதிக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை வந்துடும். அப்புறம் தான் அவருக்கு உணர்வார். குருத்துவ பணியை பாராட்டுதல்ல, மக்களுடைய கை கொடுக்குறாங்களோ அதுல இல்லை. இதுதான் குருத்துவ பணி, இறங்கி போய் செய்யணும். ஆக ஏன் இதை சொல்லுகிறேன், 2 சகோதரர்கள் யாகபுரம் அருளப்புறம் இயேசிடம் நீர் அரசியல் வரும்போது எங்களுக்கு பதவி வேண்டும், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எங்களுக்கு அரசியல் வரும்போது எங்களுக்கு பதவி வேண்டும் என்று கேட்கிறார்கள். யாரு இப்படி கேட்கிறா? அம்மா கேட்கிறாங்க. மத்துவ நட்சத்திரம் அம்மா கேட்பாங்க, மார்க் நட்சத்திரம் 2 பேருமே நேரா போய் கேட்பாங்க. ஆகவே சொல்கிறார், நான் குடிக்கும் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? அவர்களுக்கு தெரியல என்ன பணினா என்னது, பதவினா என்னது, பணி செய்வதுனா என்னது, இறை அரசியல் பணி செய்வது என்னன்னு தெரியல. நான் குடிக்கும் கிண்ணத்தை உங்களால் குடிக்க முடியுமா என்று கேட்கிறார். ஆகவே இயேசு சொல்கிறார், இன்று நற்செய்தி நம்ம எல்லாருக்கும் குருவானவராக இருக்கலாம், பொதுநிலையாக இருக்கலாம், திரு அவையில் பணி செய்வது. நாம் எல்லாம் ஒரு பணியாளர், சேவகன். இதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க, குருவானவராக இருக்காங்க, பொதுநிலையாக இருக்காங்க, பணி செய்யறாங்க. தாழ்ச்சியுடன், அடக்கத்துடன், பணிவுடன், சந்தோஷத்துடன் செய்கிறாங்க. அதே மாதிரி குருவானவர்களும் செய்யறாங்க. ஆகவே இதான் ஏன் சொல்கிறார் என்று, நாம் திரு அவையில் அனைவரும் குருவானவராக இருந்தால், பொதுநிலையாக இருந்தால் கூட நாம் அனைவரும் ஒரு சேவகன், ஒரு பணியாளர், பணிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றோம். மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதுதான் நம்மளுடைய பணி. ஆகிய பதவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே நிற்கணும், எல்லாரும் என்னை பார்க்கணும், பட்டம் கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதோட முக்கியம் இறங்கி பணி செய்வது தான். ஆகவே இந்த பணியை நாம் தாழ்ச்சியுடன், அமைதியுடன், அடக்கத்துடன், மகிழ்ச்சியுடன் செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.